சாப்பாட்டை எந்த பாத்திரத்தில் சமைத்து சாப்பிட வேண்டும்? எந்த ஆகாரத்தை சமைத்தாலும் அதில் காற்று, வெளிச்சம் இரண்டும் இருக்க வேண்டும். காற்று, வெளிச்சம் இரண்டும் படாத ஆகாரம் விஷத்துக்கு சமம். இந்த விஷம் 2 வகையாக இருக்கும். ஒன்று உடனடியாக வேலை செய்யும், அதைத்தான் ஃபுட் பாய்சன் என்று சொல்லுகிறோம். இரண்டாவது சில மாதங்களில் அல்லது வருடங்களில் அதன் தன்மையை உணர்த்தும். அதற்கு உதாரணம் பிரஷர் குக்கர். இதில் ஆகாரம் சமைக்கும் பொழுது எந்த விதமான காற்றும் சூரிய ஒளியும் படுவதற்கான வாய்ப்பில்லை. பிரஷர் குக்கரில் சமைக்கும் உணவு முழுவதும் விஷமாகும். இதில் இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னவென்றால், இது தயாரிக்கப்படுவது அலுமினியத்தில். இது உடலுக்கு மிகவும் ஆபத்தானது. பிரஷர் என்றால் நிர்பந்தம். அப்படியென்றால் நாம் பிரஷர் குக்கரில் சமைக்கும் பதார்த்தம் நிர்பந்தத்திற்கு உள்ளாகி விரைவில் மிருதுவாகும். ஆனால் வேகாது. பதார்த்தம் வேகுவது வேறு, மிருதுவாவது வேறு. துவரம் பருப்பு விளைவதற்கு 7 முதல் 8 மாதங்கள் ஆகும். ஏனென்றால் எல்லா சத்துக்களும் செடியின் வேர்களில் சேர்ந்து படிப்படியாக பலன் தரும். அதனால்தான் அவ்வளவு காலம் ஆகும். பருப்பில் உள்ள எல்லா விதமான சத்துக்களும் நம் உடலில் சேர வேண்டுமென்றால் பதார்த்தம் சமைக்கப்பட வேண்டும். மிருதுவானால் போதாது. சமைப்பதற்கு உகந்த பாத்திரங்களும் அவற்றில் சமைக்கும் போது கிடைக்கும் பலன்கள் எவ்வளவென்று பார்க்கலாம். மண்பாண்டம் 100% பலன் தரும். வெண்கலம் 97% பலன் தரும். பித்தளை 95% பலன் தரும். சில்வர் 90% பலன் தரும். இதுவே அலுமினியம் பிரஷர் குக்கரில் சமைத்தால் 7 முதல் 13% தான் பலன் தரும். இதில் சமைத்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் சர்க்கரை வியாதி, முழங்கால் வலி, விரைவில் முதுமை மற்றும் வேறு பல வியாதிகளும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. உணவு என்பது மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. பிரஷர் குக்கர் போன்றே ரெஃப்ரிஜிரேட்டர், மைக்ரோவேவ் ஓவன் போன்ற காற்று ஒளிப்படாத பொருட்களும் எப்பொழுதும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்றன. மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.